ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க பையனுக்கு ஸ்கூல் லஞ்சு பார்த்துருவோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே போய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிற வேண்டியதான். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, ஒரு காஞ்ச வரமிளகாய் ஒன்று போட்டு, கொத்தமல்லி புதினா தழை போட்டு, அப்படி வெங்காயம் தக்காளி வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை தூக்கி ஒரே உருளைக்கிழங்கு அப்படி கொட்டி அவங்கள கிண்டி வச்சுக்கிற வேண்டியதான். கிண்டி லைட்டாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிகை ஒரு மிளகாத்தூள் அதை போட்டு அவங்கள கிண்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் உப்பை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அப்படியே அவங்கள கொதிக்க விட்டுறலாம். அவங்க வாட்டுக்கு கொதிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம போயிடலாம் சாப்பாடை. ஒரு கேரட்டை அரைச்சி, கேரட்டை துண்டு துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி, அப்புறம் எண்ணெயை ஒரு கடாயை எடுத்து எண்ணெயை போட்டு அதை ஒரு கேரட்டை அப்படியே அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ட்ரையாக அப்படி லைட்டாக ஒரு வறுவர்னு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்போம். சாப்பாடை எடுத்து அந்த கேரட்டு கூட போட்டு அவங்கள ஒரு கிண்டி அப்படி உப்பு, கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை போட்டு லைட்டாக உப்பு சால்ட்டை போட்டு அப்படியே ஒரு பரட்டி அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு காரத்தை போட்டு ஒரு கிண்டிட்டு ரெடி பண்ணால் செம்மையாக ரெடியாக இருக்குங்க. அப்படியே லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிடுவோம். அப்படி ஒரு கொய்யாப்பழம், இந்த கேரட்டு சாதம், இந்த உருளைக்கிழங்கு கூட்டு, அப்படி பக்கத்தில் ஒரு சின்ன கேக்கு ஒன்று வச்சு தம்பிக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்சல் பண்ணி வாட்டர் கேனை வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்ருவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக அமுச்சு விடுங்க. அது குழம்பு வச்சு அதை வச்சு இதை வச்சு இன்னும் பண்ணுறதுக்கு ஒரு கேரட்டு சோறு நாளைக்கு வேறு ரெசிபியை பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, பாய். பார்சல் பண்ணியாச்சு. இப்போ பையன்கிட்ட கொடுத்து விடணும். பையா எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு போங்க.